மெட்ரோவுடைய பிரிட்ஜில் போஸ்டர் எதுவும் ஒட்டக்கூடாதுன்றது சட்டம் இல்லையா? அங்கே நீ ஒட்டியிருக்க, சரி. அங்கே வந்து நாய் வந்து காலத்துக்கு மூத்தம் அடிச்சுட்டு போகுது, என்ன பண்ணுவேன்? நாய்க்கு ஒரு தனிப்படை வைப்பியா? ஒரு சிறப்பு படையை வைப்பியா? வச்சாலும் வைப்பீங்க. இந்த ஆட்சி அப்போ அந்த மாதிரி தான். பல விஷயங்கள்ல வந்து அவருடைய பயங்கரமான புலனாய்வா இருந்திருக்குது. அதோடைய என்ன பெரிய புலனாய்வு? நான் என்ன கேட்குறேன், என்ன பெரிய புலனாய்வு? எல்லாத்தையும் பார்த்த மாதிரி பேச வேண்டியது தான். நீ நடத்துறது ஒரு மஞ்சள் பத்திரிகை, இல்லைன்னா பெரிய புலனாய்வு பிடிங்கி கிழிச்சிட்டேன். ஆனால் இந்த விவகாரத்தில் ஏன் அவர் வந்து வாய் திறக்கவே இல்லை, எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லி அவரை தேடிட்டு இருக்காங்க. நக்கீரன் கோபால் எங்கப்பா ஏன்னா இப்போ படி அளக்கிற எசமா கோச்சிக்க மாட்டாரா? இன்னும் பச்சையாக கெட்ட வார்த்தையில் திட்டணுன்னாக்க நீ எல்லாம் ஒரு ஆளு கருணாநிதி, உனக்கெல்லாம் ஒரு மீச கருணாநிதி தேவையான்னு கேட்டிருப்பான். திமுக சார்பு நிலைப்பாடு அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தில் அவங்க அமைதிக்காக. திமுக சார்பு நிலைப்பாடு இல்லை, இவன் திமுகவுடைய அல்லக்கை. என்ன திமுக சார்பு நிலைப்பாடு? ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருந்துட்டு போட்டோமே, என்ன மூத்த பத்திரிகையாளர் பீத்த பத்திரிகையாளர்? நீ நடத்துறதே ஒரு பத்திரிகை இல்லைன்ற நான் அப்புறம் தானே நீ மூத்த பத்திரிகையாளர். அந்த குறுகிய தெருவில் போய் அவன் வீட்டில் போய் உட்காந்து உங்களால் சோத்தை கொட்டிக்க முடிஞ்சதில்ல. சோறு தான் தின்னீங்களான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் சோறு தான் தின்றீங்களான்ற சந்தேகமே எனக்கு வருது, சரியா? ஆனால் சோத்தை கொட்டிக்கிட்டீங்களே, சரி சோறுன்னே நினச்சிப்போம், நம்புவோம், சரியா? அப்போது அவன் வீட்டில் போய் தின்னு தெரிஞ்சதில்ல. அப்போ அவன் உனக்கு சம்மந்தமே இல்லாத ஆள்கிட்ட போய் நீ போய் கூட்டிப்பியா? இப்படி தான் பெரும்பான்மையான ஆட்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். பிக் பாக்கெட்லேருந்து சீரியல் ரேபிஸ்ட் வரைக்கும் என்ன சகல தீய சக்திகளும் இருக்கக்கூடிய ஒரு சரணாலயம் என்றால் அது உன்னுடைய அந்த அண்ணா அறிவாலயம் இருக்கின்ற அந்த அறிவிலிகளின் சரணாலயம் தான். நான் போகிறது இருக்கட்டும், போய் பார்க்குறது இருக்கட்டும், மணிப்பூரை போய் பார்க்குறது இருக்கட்டும், காஷ்மீரை போய் பார்க்குறது இருக்கட்டும், குஜராத்தை போய் பார்க்குறது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன்பா வரமாட்டேங்கிற? எல்லாத்துக்கும் எல்லா ஏரியாவுக்கும் நீ தானே முதலமைச்சர், ஏன் வரமாட்டேங்கிற? அந்த முதல் தகவல் அறிக்கையிலேயே தெளிவாக இருக்குது, சார் என்ற ஒரு நபர் இருக்கிறார் என்று. இப்போ யார் அந்த சார் அப்படின்னா சொல்ல முடியும், ஆனால் எந்த திமுக காரனை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அத்தனை பேருக்கும் அந்த முழு தகுதி இருக்கு. நாங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று துர்கா ஸ்டாலின் சொல்ல வேண்டியது தான், கிருத்திகா உதயநிதி சொல்ல வேண்டியது தான், செந்தாமரை சபரீசன் சொல்ல வேண்டியது தான், இவர்கள் எல்லோரும் சொல்ல வேண்டியது. கனிமொழி சொல்லிக்கலாம், நீங்கள் சொல்லிக்கலாம், நாங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கு, நீங்கள் மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். எனக்கு பிரச்சனை அப்படின்றத சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு யாராவது பதாகை பிடிச்சி நிற்பாங்களா? இந்த பைத்தியகாரத்தனம் எங்கேயாவது நடக்குமா? இந்த பைத்தியகாரத்தனம் இந்த ஆட்சியில் தான் நடக்கும். ஏன்னா பைத்தியக்காரர்கள் நடத்துகின்ற ஆட்சி இந்த ஆட்சி. வணக்கம் திரு கிஷோர். வணக்கம். கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற செய்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதிர்கட்சிகள், இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல முடியாது, எல்லாருமே அவங்கவுங்களுக்கு வந்த வழியில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் அரசியல் செய்கின்றன, இதை வைத்து உண்மையான அக்கறை இருக்கிற மாதிரி தெரில. ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக பிடிச்சி இதையே வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏதோ ஒன்று ஏன் கிடைக்குது? நீங்கள் தலை சிறந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒன்று ஏன் கிடைக்க வேண்டும்? சம்பவங்கள் நடைபெறலாம். அதாவது ஒரு சமுதாயம் என்று இருந்தால் ஒரு சில சமூக விரோத சக்திகள் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த சமூக விரோத சக்திகள் ஒரு சில விஷயங்களில் ஈடுபடுவார்கள் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கக்கூடியது தான். இது உலகளாவிய அளவில் இருக்குது. இக்கேள்வி விமர்சனம் ஏன் வருது? இந்த சம்பவம் நடந்த பிறகு அரசாங்கம் எப்படி செயல்பட்டது அப்படின்றது தான். அரசாங்கம்னா நான் சொல்கிறது காவல்துறைன்னு எடுத்துப்போமே. 3 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் 3 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த 4 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போது 4 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் இருந்திருக்கிறார். அப்போது அவர் வந்து அவ்வளவு ஆக்சசிபிலிட்டி அவருக்கு இருந்திருக்கு. அதாவது அந்த பல்கலைக்கழகத்திற்குள்ள வளாகத்திற்குள்ள இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. நான் திரும்பி அரச விரும்பலை, சரியா? அரசமாகவே அரைக்கிற மாதிரி இருக்கும். அரசியல் பண்ணுறீங்களா? அதுதான் சொல்கிறேன். அப்போது அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது என்றால் இந்த நபருடைய அரசியல் பின்னணி. இந்த அரசியல் பின்னணியால் தான் பல விஷயங்கள் இங்கே மறைக்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வி நீதிமன்றத்திலையும் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீதிமன்றமே அதை கேட்கும் பொழுது அரசியல் கட்சிகள் என்ன அவியலா பண்ணும்? ஸ்டாலினுடைய அதே பொன்மொழிகள் இல்லையா? அரசியல் செய்யாமல் அவியலா பண்ணுன்னு நான் கேட்குறேன். இப்போ என்ன அவியலா பண்ண முடியும்? மாறாக நீ ஆட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு அவியல் தான் கிண்டிக்கிட்டு இருக்க. நீ என்ன கேட்டுவிட்ட ஆட்சியில் உட்காந்து இந்த 3.5 ஆண்டுகள் என்ன கிழிச்சுவிட்ட? நீ அவியல் தான் கிண்டிக்கிட்டு இருக்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மாலில் அதிமுக சார்பில் சேவ் அவர் டாட்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த சார், யார் அந்த சார் அப்படின்ற அந்த ஹேஷ்டேக்லாம் போட்டு மக்கள்கிட்டலாம் காட்டி கூட அது ஒரு பிரச்சாரமாக பண்ணிட்டு இருந்தாங்க அதிமுக சார்ந்தவங்க. அதில் ஒரு 25 பேர் மீது
அரசாங்கத்திற்கு எதுக்குன்னு தெரியல நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வழக்கு பதியப்பட்டிருப்பதாகவும் அந்த வீடியோவை வச்சு அவங்களெல்லாம் அடையாளம் காண தேடிட்டு இருக்கிறதாகவும் செய்திகள் மூலமாக கேள்விப்படுறோம். அது நற்பெயருக்கு களங்கம்னா யாருடைய நற்பெயர்? நீங்கள் கரெக்டான கேள்வி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நற்பெயர்னு ஒன்று இருந்தால் தானே நற்பெயர்னு ஒன்று இருந்தால் தானே அது களங்கம் ஏற்படுத்த முடியும். உனக்கு இருக்கிறதெல்லாம் என்ன? நீ நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு குப்பை ஆட்சி என்பதுதான் உனக்கு இருக்கக்கூடிய பெயர். இந்த பெயருக்கு என்ன களங்கத்தை ஏற்படுத்திட முடியும்? மாலில் வந்து ஒரு பதாகையை தூக்கி பிடித்தது ஒரு பெரிய இந்த கொலை குத்தமா? இந்த ஆட்சியில் தான் மகளிர் அணியோடைய கூட்டத்தில் பெண் காவல் அதிகாரியின் இடுப்பையே கிள்ளக்கூடிய அளவிற்கு இங்கே கட்சிக்காரங்க வருவாங்க. அவர்கள் சுதந்திரமாக அலையலாம். ஆனால் ஒரு மாணவிக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாலியல் குற்றச்செயல் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய பதாகையை தூக்கி காண்பித்தால் அதுக்கு நீங்கள் வந்து வழக்கு போடுவீங்க. அது என்ன மாதிரி வழக்கு போட்டிருக்கீங்க? அவர்கள் வந்து ஆயுதங்களை எடுத்து வந்தார்கள். என்ன ஆயுதங்களை எடுத்து வந்தார்கள்? இந்த பதாகை என்பது ஆயுதமா? அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? இங்கே யாருமே எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக இளைஞர்கள் கேட்கவே கூடாது. அப்போ கேட்டுவிட்டால் இனியும் நீ கேட்கக்கூடாது என்கிற அளவுக்கு நீங்கள் வழக்குகளை பாய்ச்சுவீங்க. சமீபத்தில் வேற ஒரு இளைஞர் கூட கைது செய்யப்பட்டார். ஒரு பாட்டி வந்து ஏதோ செருப்பாலேயோ மண்ணாலேயோ எடுத்து செவத்தில் இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்து மாதிரி எரிஞ்சதாகவும் அதை வந்து மொபைலில் வீடியோவாக எடுத்ததாகவோ அல்லது பகிர்ந்ததாகவோ ஒரு பையன் பிரதீஷ்னு நினைக்கிறேன் கைது. அதாவது சென்னையிலேருந்து ஒரு தனிப்படை இங்கிருந்து வேலை முதற்கொண்டு இங்கிருந்து கிளம்பி இவங்க வந்து கன்னியாகுமரிக்கு போய் அந்த பையனை தூக்கிட்டு வராங்க அப்படின்னு தகவல். சரியா? நம்முடைய கேள்வி, அந்த பாட்டிக்கு ஏன் கோபம் வந்தது? அந்த பாட்டி எதுக்காக அந்த போஸ்டர் மேலே தூக்கி அடிக்கிறாங்க? ஏன் அடிக்கிறாங்க? ஏன்னா உன்னுடைய ஆட்சியின் லட்சணம் அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கும் இவர் எம்ஜிஆர் அவரும் முதலமைச்சராக தான் இருந்திருக்கார் இந்த மாநிலத்திற்கு. நீ உட்கார்ந்துருக்க சீட்டை தான் அவரும் உட்கார்ந்துருக்கார் ஒரு காலத்தில். அப்போ அவருடைய போஸ்டர் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நீ கிராமங்கள் தோறும் போய் பாருங்கள். இப்பொழுதும் அந்த அந்த இதே மாதிரியான பாட்டிமார்கள் அந்த போஸ்டரை அணைத்து கண்ணீர் விடுகின்ற காட்சிகளை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். சரியா? ஏன்னா அவர் அப்படி செயல்பட்டு இருக்கிறார். நீ எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்க? இல்லை, இந்த பாட்டியை பிடிக்க தனிப்படை அப்படின்லாம் சொல்லி கூட நீங்களாம் போட்டுட்டு இருந்தீங்க. அது கேலிக்கண்ணுக்காக போடுறீங்களா? உண்மையிலேயே அந்த மாதிரி ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஆட்சி அப்படிப்பட்டது. நீங்கள் ஆச்சரியமே பட வேண்டாம். அதான் சொல்கிறேனே, சாதாரண பதாகையை பிடித்தவர்கள் ஆயுதத்தை தூக்கி கொண்டு வந்தார்கள் அப்படின்னு நீங்கள் இப்போ போடுறீங்க. இப்போ கேஸு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்கள். ஒரு குழந்தை, ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அந்த பெற்றோர் அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள். வேற ஒரு விஷயம் சென்னையில் என்ன அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள். ஒரு குழந்தைங்க, அந்த குழந்தை பாலியல் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டு நாம் வந்து அந்த பெற்றோரோட இடத்துல நம்மளை பொருத்தி கொள்வோம். எவ்வளோ ஆதங்கத்தோடு நம்ம போயிருப்போம், எவ்வளோ ஆத்திரம், ஆதங்கம், இயலாமை இதோடு நம்ம போயிருப்போம். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நம்மையே அடித்து துன்புறுத்தினார்கள் என்றால் எப்படி இருக்கும்? இது நடந்திருக்கு. சரியா? இப்போ இந்த விவகாரத்தை எடுத்துக்கோங்க. எது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கின்றது. ஒரு ஒரு பருவ பெண்ணு வச்சுப்போம், கல்லூரி பெண். அவங்க வந்து அந்த கல்லூரி வளாகத்திற்குள்ள அவர் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார். இதற்கு இந்த இந்த குண்டர்கள் என்ன பேசுகிறார்கள்? அவர் ஏன் அங்கே இருந்தார்? அது அவர் மீது தான் தவறு. ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் உட்கார்ந்து ஒரு திமுகவுடைய அதிகாரப்பூர்வமான, அதாவது ஆளும் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான பேச்சாளர் சொல்கிறாரு அந்த பொண்ணு மேலே தான் தப்புன்னு சொல்கிறாருனாக்க, அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் தகவல் அறிக்கை, இது நான் சொல்லலை, இது வந்து நீதிமன்றத்துடைய வார்த்தைகள். இந்த முதல் தகவல் அறிக்கையில் அந்த பெண் மீது தான் குற்றம் இருக்கு என்பது போன்று நீங்கள் அதை வடிவமைத்திருக்கிறீர்கள். கேட்டால் அந்த பொண்ணு எழுதினாங்க, அவங்க எழுதலை. அவங்க எழுதும்பொழுது நீங்கள் என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்கன்னு தான் கேட்குறாங்க காவல்துறையை. சரியா? இப்படி எழுதி அதையும் கசிய விட்டுருக்கிறீர்கள். சரியா? அப்போ இது ஒரு குழந்தை ஒரு பருவ நிலையில் இருக்கக்கூடிய பெண், அடுத்து பாட்டி. அந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்க? பெருசா மண்ணவாரி எரிஞ்சிருப்பாங்க. என்ன? சரியா? சரி, எரிஞ்சுன்னு தான் போட்டோமே, போஸ்டர் தானே அது.
உன் பகுத்தறிவுப்படி அது வெறும் போஸ்டர் தானே. நீ முதல்ல அந்த போஸ்டரை ஒட்டின இடமே தப்பு. மெட்ரோவுடைய பிரிட்ஜில் போஸ்டர் எதுவும் ஒட்டக்கூடாதுன்றது சட்டம் இல்லையா? அங்கே நீ ஒட்டியிருக்க. சரி, அங்கே வந்து நாய் வந்து காலை தூக்கி மூத்திரம் அடிச்சுட்டு போகுது, என்ன பண்ணுவேன்? நாய்க்கு ஒரு தனிப்படை வைப்பியா? ஒரு சிறப்பு படை வைப்பியா? வச்சாலும் வைப்பீங்க. இந்த ஆட்சி அப்போ அந்த மாதிரி தான். சரியா? அப்போது நம்முடைய கேள்வி இங்கே என்ன வருது? குழந்தை, பருவப்பெண், பாட்டி, இப்படி யாருக்குமே இங்கே வந்து பாதுகாப்பு கிடையாதுன்ற ஒரு சூழல். ஒன்று உன் கட்சிக்காரன் துன்புறுத்துவான், இல்லை நீ துன்புறுத்துவ. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்குது. நீங்களே சொன்னீங்க, ஒரு சிறுமி, அதுக்கப்புறம் பெண், இன்னும் நிறைய பிரச்சனைகள். வழக்கமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எல்லாருமே பேசுவாங்க. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, உங்களை போன்ற நிறைய பேர் பேசுவாங்க. இதில் புலனாய்வு செய்யக்கூடியவர், பயங்கரமாக புலனாய்வு பத்திரிகையும் நடத்தக்கூடியவர், நக்கீரன் பத்திரிகையுடைய ஆசிரியர் திரு கோபால் அவர்கள். அவர் இதுக்கு முன்னாடிலாம் கடந்த காலங்கள்லாம் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அப்படி அவ்வளோ இதாக சொல்லுவார். அதாவது தோரணையெல்லாம் பார்த்துருப்பீங்களே. அப்படி அதாவது என்னென்னா இந்த விஷயத்தில் என்ன ஆயிருக்குன்னா அப்படின்னு வந்து அப்படியே இவன் தான் பக்கத்துலேயே இருந்து பார்த்தா மாதிரி. இந்த பொள்ளாச்சி விவகாரம் நடந்த பொழுதெல்லாம் இவன் தான் அந்த பெட்டுக்கு இருந்து விளக்கு பிடிச்சி பார்த்தா மாதிரி இவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணான், எல்லாத்தையும் விவரிச்சான். எல்லாத்தையும் பல விஷயங்கள்ல வந்து அவருடைய பயங்கரமான புலனாய்வா இருந்திருக்குது. அதோடைய என்ன பெரிய புலனாய்வு? நான் என்ன கேட்குறேன், என்ன பெரிய புலனாய்வு? எல்லாத்தையும் பார்த்தா மாதிரி பேச வேண்டியதுதான். நீ நடத்துறது ஒரு மஞ்சள் பத்திரிகை, இல்லைன்னா பெரிய புலனாய்வு பிடிங்கி கிழிச்சிட்டு பார்க்கப்படுது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதையும் எழுத வேண்டியதுதான். நெற்றிக்கண் பார்த்தாலும் குற்றம் குற்றமேனு. முதல்ல நெற்றி எங்கே இருக்குது, கண்ணு எங்கே இருக்க போகுது? ஆனால் இந்த விவகாரத்தில் ஏன் அவர் வந்து வாய் திறக்கவே இல்லை, எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லி அவரை தேடிட்டு இருக்கிறாங்க. நக்கீரன் கோபால் எங்கப்பா, ஏதாவது எதுவும் படி அளக்கிற எசமா கோச்சிக்க மாட்டாரா? அவர் எங்கே தேடிட்டு இருக்காங்கன்னா போய் மீசைக்கு டை அடிக்க போயிருப்பான் எங்கேயாவது. அவன் கேட்டிருப்பான், டை அடிக்க பார்த்தவன், உனக்கெல்லாம் எதுடா மீசன்னு கேட்டிருப்பான். மீசன் இருந்தால் டை அடிக்கிறது அதான் சொல்கிறேன், உனக்கெல்லாம் எதுடா மீசன்னு கேட்டிருப்பான். நீ எல்லாம் ஒரு ஆள், இன்னும் பச்சையாக கெட்ட வார்த்தையில் திட்டணுன்னாக்க நீ எல்லாம் ஒரு ஆளு கருணாநிதி, உனக்கெல்லாம் ஒரு மீச கருணாநிதி தேவையான்னு கேட்டிருப்பான். அவங்களுடைய திமுக சார்பு நிலைப்பாடு அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தில் அவங்க அமைதி. திமுக சார்பு நிலைப்பாடு இல்லை, இவன் திமுகவுடைய அல்லக்கை. என்ன திமுக சார்பு நிலைப்பாடு? ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருந்துட்டு போட்டோமே, என்ன மூத்த பத்திரிகையாளர், பீத்த பத்திரிகையாளர்? நீ நடத்துறதே ஒரு பத்திரிகை இல்லைன்ற நான் அப்புறம் தானே நீ மூத்த பத்திரிகையாளர். நீ நடத்துறது ஒரு மஞ்சள் பத்திரிகை, சரியா? உன் பத்திரிகையை படிக்கிறதும் ஒன்று தான், சரளாதேவி புத்தகத்தை படிக்கிறதும் ஒன்று தான். இதில் என்ன பெரிய மூத்த பத்திரிகையாளர், பீத்த பத்திரிகையாளர்? உனக்கும் நேர்மைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதே மாதிரி இப்போ இந்த மாதிரியான ஆட்கள், இது போக சில அரசியல் திறனாய்வாளர்கள் அல்லது வந்து பொதுவாக பேசக்கூடிய புரட்சியாளர்கள் இவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் கூட ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அவங்க இப்போ இல்லைங்க, அவங்க 3 வருஷமாவே அவங்க அமைதி மோடுக்கு போயிட்டாங்க, சைலண்ட் மோடுக்கு. அமைதியாக இருக்கிறத தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, போராடக்கூடியவர்களை பார்த்து உனக்கெல்லாம் போராட்டத்தை பற்றி என்ன தெரியும், உனக்கு போராட தகுதி இருக்கா, உனக்கு போராட தகுதி இருக்கா, உனக்கு போராட தகுதி இருக்கா? சரி, எல்லாருமே இவங்களுக்கு போராட்டத்துக்கு என்ன தகுதி இருக்கு? இவங்க போராட மாட்டேங்கிறாங்க. அதான் கேட்குறேன், இவங்களுக்கு போராட்டத்துக்கு என்ன தகுதி இருக்கு? இவர்களுக்கு இந்த 3.5 ஆண்டுகளாக போராட முடியாத இவர்கள் தகுதியை பற்றி பேசுவதற்கு முதல்ல இவங்களுக்கு என்ன ஒரு முகாந்திரம் இருக்கு? உனக்கு நீ வந்து நியாயமானவனாக இருந்தால் யார் செய்தாலும் குற்றம் குற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போக. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ அந்த நக்கீரன் கோபாலுக்கு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி இவனுக்கு சொல்ல வேண்டியதானே, நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்ட்டு. கருஞ்சட்டை தோழர்கள் தவறு செய்தான், கருஞ்சட்டையோ கருகாத சட்டையோ, கேள்வி தானே. நீ நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொல்ல வேண்டியதானே. அது ஸ்டாலினாக இருந்தானே, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தானே, XYZ இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் குற்றம் என்று நடந்தால் அதை கேள்வி கேட்பது என்பது தானே பகுத்தறிவு. அப்போ இதை ஏன் நீ கேள்வி கேட்க முடியல? இப்போ நான் வந்து உங்கள் வீட்டு பெண்ணாக இருந்தால் நீங்கள் இப்படி தான் கேட்காமல் இருப்பீர்களா? நான் பேச போகிறதில்ல, சரியா? யார் வீட்டு பெண்ணுக்கும் இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன் தான் நான். அதனால் அது அப்படி நான் பார்க்க போகிறதில்ல, நான் பேச போகிறதும் இல்லை. ஆனால் நான் கேட்கக்கூடிய கேள்வி இங்கே என்னென்னா, சம்பவம் நடந்திருக்குன்றது பட்டவர்த்தனமாக வெளில தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது, சரியா? அப்போ தெரிந்து போனதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் அமைதி காப்பீர்கள் என்றால் நீங்கள் என்ன மாதிரியான மனிதர்கள்? இல்லை, இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக மட்டும்தான் யோசிப்பீர்களா? குறைந்தபட்ச மனிதாபிமானம் என்பது உங்களுக்கு இருக்காதா? அப்போ குறைந்தபட்ச மனிதாபிமானம் என்று இருக்காத நீங்கள் சமுதாயத்தை பற்றி பேசுவதற்கும், சமுதாயத்தில் புரட்சியாளர்கள் என்றோ போராளிகள் என்றோ சொல்வது என்பது உண்மையான புரட்சியாளர்களுக்கும் உண்மையான போராளிகளுக்கும் செய்கின்ற மிகப்பெரிய அவமானம்.
இல்ல இந்த விஷயத்துல அமைச்சர் அப்பப்ப பதில் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பதில் அமைச்சர் சொல்றாரு? தளபதி அவர்கள் ஏதோ ஒரு பதில் பத்திரிகையாளர் இது சந்திச்சு ஒரு பதில், இது பதில்னு வேற நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏதோ ஒரு கருத்தை அவர் சொல்றாருங்க. ஆனா இதுல விமர்சனம் எப்படி வைக்கப்படுது அப்படின்னா, முதல்வரோ துணை முதல்வரோ இத பத்தி வந்து குறைஞ்சபட்சம் தைரியமா இருங்க, நாங்க இருக்கோம், நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நம்பிக்கை தரக்கூடிய வகையில வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லியிருக்கலாமே. ரொம்ப அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அததான் நம்ம சொல்றோம் இல்லையா? இங்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இவர்கள் எங்கே எங்கே என்று கேட்டால், இவர்கள் புத்தக விழாவில் வந்து துணை முதலமைச்சர் முகத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் எங்கன்னா இங்கிருந்து கிளம்பி போயிட்டார் தூத்துக்குடிக்கு, என்னையும் பாரு என் அழகியும் பாருன்னு. தூத்துக்குடியில் போய் நின்றுக்கிட்டு நாம் 200 ஜெயிக்கிறோம், நாம் 230 ஜெயிக்கிறோம். நம்மளுடைய கேள்வி, நீ உள்ளபடியே தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீ 200 ஜெயிக்கணுன்றது இப்போ ஏன் பேசிக்கிட்டு இருக்க? 230 ஜெயிக்கணும்னு இப்போ ஏன் பேசிக்கிட்டு இருக்க? அப்போ தேர்தல் 1.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரப்போகின்ற தேர்தல் குறித்து இருக்கக்கூடிய ஆதங்கம் ஏன் 1.5 நாட்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் குறித்து உனக்கு இல்லை? அதுவும் தலைநகரத்தில் நடந்திருக்கு. சரியா? அப்போ 1.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய தேர்தல் மீதுதான் உன் கண். இப்பொழுது யார் எங்கே செத்தா என்ன? இதுதானே உன்னுடைய என்ன ஓட்டம்? யார் எங்கே செத்தா என்ன? எப்படி என்ன பிரச்சனைகள் நடந்தா என்ன? எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நம்ம 200 அடிப்போம். இது என்ன மாதிரியான மனநிலை? இல்லை, ஏன்னா இதே எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருந்தபோது, ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அப்படி இருக்கும் அவருடைய குரல். ஆமாங்க, ஒரு ஒன்றுமில்ல, சாலையில் வந்து தட்டிகள் வைக்கிறாங்க. தட்டிகள் வைப்பது தவறு, சட்டப்படி குற்றச்செயல், இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது நியாயப்படுத்த போகிறதும் கிடையாது. யார் செய்தாலும் தவறு தானே. அதிமுகவுடைய அந்த தட்டிகள் வைக்கப்பட்டு அந்த தட்டி வந்து ஒன்று கீழே விழுந்துருச்சு, வேகமாக காத்துடுச்சோ இல்லை பிகாஸ் ஆஃப் அது ஒழுங்காக நடலைன்றதுனாலையோ, அது அந்த சென்ட்ரல் மீடியனில் வச்சுருக்காங்க. அது கீழே விழுந்து ஒரு பெண், அவங்க பாவம் ஆஃபீஸ் போய்ட்டு வராங்கன்னு நினைக்கிறேன், ஆஃபீஸ் போய்ட்டு வராங்களோ காலேஜ் போய்ட்டு வராங்களோ, அந்த பெண் வந்து அவங்க மேலே விழுந்துருச்சு. அவங்களோட பேலன்ஸ் தப்பி அவங்க கீழே விழுந்து அது ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட் ஆகி பின்னால் அது வண்டி இடிச்சிருச்சோ ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிடுறாங்க. சரியா? இதற்கு முதல் ஆளாக ஸ்டாலின் அங்கே போய் நின்றார். தெரியும், சுபஸ்ரீ தானே அவங்க முதல் ஆளாக ஸ்டாலின் அங்கே போய் நின்றார். அந்த பெண்ணுக்கு நிவாரணமும் வழங்கப்பட்டு இவங்க வந்து போய் நின்று இவ்வளோ பெரிய கலாட்டா பண்ணாங்க. இத்தனைக்கும் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர் கட்சி உறுப்பினர் என்று தெரிந்த உடனே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டார். அவர் மீது கடுமையான செக்ஷனில் வழக்குகள் பதியப்பட்டது. இதெல்லாமே நடைபெற்றது. ஆனாலும் இவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. இப்போ இங்கே உன் கட்சிக்காரன் செஞ்சிருக்கான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. இல்லையே, அவங்க கட்சிக்காரர் இல்லவே இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக திமுக எப்படி சொல்றாங்க? கட்சிக்காரன் இல்லைன்னு அமைச்சர் சொல்றாரு. மாட்டிக்கிட்டான்றதுனாலயா சொல்றதை நான் சொல்றேன். அதான் கேட்குறேன், எப்படி அவன் கட்சிக்காரன் இல்லை? திமுக காரன் வந்து எந்த ஃப்ராடுத்தனம், எந்த பொறுக்கித்தனம், எந்த பண்ணாலும் அதை மாட்டிக்காம பண்ணுவான்றதுனாலயா? இவன் அமைச்சூர், இவன் வந்து தெரியாம மாட்டிக்கிட்டான். மாட்டிக்காம பண்ணாதான். ஆமா, அப்பதான் உனக்கு தகுதி திமுக இருக்கிறதுக்கு. கிண்டல் ஏங்க, இதுல என்ன கிண்டல்? சீரியஸ் இஷ்யூங்க. நான் தான் திருப்பி சொல்றேன், ஒருத்தன் உன்னுடைய கட்சியோடைய மாநாட்டில் கலந்துக்கிறான், என்ன உன்னுடைய கட்சியோடைய கொடியை வந்து அவன் காரில் பொருத்தி வச்சிருக்கான், உன்னுடைய தலைவருடைய ஃபோட்டோ அவன் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கான், உன்னுடைய கட்சியுடைய மூத்த நபர்கள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த சுப்பிரமணியன், இந்த மேரத்தான் சுப்பிரமணியமும் அப்புறம் அந்த துணை மேயர் மகேஷும் அவன் வீட்டில் போய் உட்காந்து தின்றானுங்க. இத்தனையும் நடக்குது. அதுவும் என்ன, அவன் வீடு என்ன பிரதான சாலையில் இருக்கா? இல்லை, இந்த பல்கலைக்கழகத்தில் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த காம்பவுண்டோடைய ஒட்டினாப்பில் ஒரு தெரு, அது ஒரு 10 அடி தெரு தான் அது. அந்த குறுகிய தெருவில் போய் அவன் வீட்டில் போய் உட்காந்து உங்களால் சோத்தை கொட்டிக்க முடிஞ்சதில்ல. சோறு தான் தின்னீங்களான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் சோறு தான் தின்றீங்களான்ற சந்தேகமே எனக்கு வருது. சரியா? ஆனால் சோத்தை கொட்டிக்கிட்டீங்களே, சரி சோறுன்னே நினச்சிப்போம், நம்புவோம். சரியா? அப்போது அவன் வீட்டில் போய் தின்னு தெரிஞ்சதில்ல, அப்போ அவன் உனக்கு சம்மந்தமே இல்லாத ஆள்கிட்ட போய் கொட்டிப்பியா? இப்படி தான். ஆனால் வந்து அவங்களாகட்டும் அவங்க சார்பாக போயிட்டு அந்த ஏன் சரி, அப்போ அவசரமாக அப்போது அவனுடைய சோஷியல் மீடியாவுடைய ஹேண்டில் இருக்கு இல்லையா, சமூக வலைதள அவனுடைய பக்கங்களை ஏன் நீங்கள் அவசரமாக நீக்கினீங்க? இல்லைங்க, போயிட்டு அந்த ஏரியாவில் போயிட்டு ஞானசேகரன் யார் அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கிறாங்க.
யாருன்னா திமுக ஆதரவாக அல்லது திராவிடத்துக்கு ஆதரவாக இயக்கக்கூடிய சில யூடியூப் சேனல்லாம் போயிட்டு அவங்க பேட்டி மாதிரி எடுத்து ப்ரூவ் பண்றாங்க. இல்ல நீங்கெல்லாம் அவதூறு பரப்பிட்டு இருக்கிறீங்க, அந்த ஞானசேகரனே வேற, நாங்க காட்டுற ஞானசேகரனே வேற, பத்திரிகையில் இருக்கிற பேர்லாம் வந்து வேற ஞானசேகரன் தான் குறிக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு அதாவது மறு வச்ச ஞானசேகரன், இவர் மறு வைக்காத ஞானசேகரன் இப்படின்ட்டு இந்த கருணாநிதி தனத்தெல்லாம் ஏன் உங்களுடைய இந்த அறிவை இந்த கருணாநிதி தனத்தில் காட்டுறதுக்கு விட்டு ஏன் ஒழுங்கா யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எடுத்தால் மக்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியகுமார், மக்களை பொறுத்த வரைக்கும் ஆகச்சிறந்த மனிதாபிமானம் கொண்டவர்கள். சரியா? மிகப்பெரிய கொடிய குற்றம் நீங்கள் செய்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தவறு நடந்துருச்சுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் கூட அவர்கள் ஒரு நிமிடம் இறங்கி வரக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதநேயம் கொண்ட ஒரு மக்கள். சரியா? இந்த மக்கள் உனக்கு வந்து நம்பி வாக்களித்து, எவ்வளவு எதிர்பார்ப்புகளுடன் எவ்வளவு நம்பிக்கையுடன் உனக்கு வாக்களித்து உன்னை வந்து ஒரு முதலமைச்சர் அப்படின்றத பதவியில் அமர்த்தி அழகு பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் அவங்கள ஒரு குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னும் பொழுது நீ அப்பவும் கூட உன் கட்சிக்காரன் இல்லையா இருக்கானா அப்படின்றதுலேருந்து தப்பிக்கணும்னு தான் நீ பார்க்குற. ஏன் அவனுடைய பக்கங்கள் நீக்கப்பட்டது அது சொல்லுங்கள். ஏன் அவசர அவசரமாக நீக்கிறீங்க? அதுலேருந்தே உங்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுல்ல. ஏன் அந்த வார்த்தை வர மாட்டேங்குது? ஏங்க என் கட்சியில் 2 கோடி பேர் இருக்காங்க நாங்கள் சொல்கிறோங்க, இல்லை 1.5 கோடி பேர் இருக்காங்க நாங்கள் சொல்கிறோங்களே, இந்த 1.5 கோடி பேரில் சில நபர்கள் இந்த மாதிரி குற்றம் செய்யக்கூடியவர்களும் இருக்கலாம். ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் அப்படிதான் சொன்னாங்க. ஆமாம், சரியா? அந்த மாதிரி ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் என்ன பண்ணாங்க இவங்க? எல்லாத்தையும் ஏன் டெலீட் பண்ணீங்க? ஃபோட்டோஸ் எல்லாம் உதவாநிதியோடு எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஏன் டெலீட் பண்ணீங்க? சின்ன பொம்மைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுனாலயா? துணை பொம்மைக்கு ஏன் டெலீட் பண்ணுறீங்க? மாண்புமிகு துணை முதல்வர் இருந்துட்டு போட்டோம். மாண்புமிகு துணை பொம்மை போருமா? பொம்மை தான். எங்க கருத்து தான் என்ன? இப்போ உதவாநிதி தான். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், கடைஞ்ச இடத்த உதவாக்கிறதான். என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் உண்மை. அப்புறம் என்ன? அப்போது நம்முடைய கேள்வி இங்கே என்ன? நீ உனக்கு தப்பு செய்யலை அப்படின்ற எண்ணம் வந்தால் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றவன் தானே யோக்கியன். ஆமாம், என் கட்சியில் வந்து உன் கட்சியில் நான் திருப்பி சொல்கிறேனே, உன் கட்சியில் பெரும்பான்மையான ஆட்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். பிக் பாக்கெட்லேருந்து சீரியல் ரேபிஸ்ட் வரைக்கும் என்ன சகல தீய சக்திகளும் இருக்கக்கூடிய ஒரு சரணாலயம் என்றால் அது உன்னுடைய அந்த அண்ணா அறிவாலயம் இருக்கின்ற அந்த அறிவிலிகளின் சரணாலயம் தான். சரியா? எனக்கு அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஆமாம், என் கட்சியில் இருக்கவன் செஞ்சுட்டான்பா, தப்பு பண்ணிட்டான், நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறது உனக்கு என்ன கஷ்டம்? புரியுது. இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வேற பெரிய பெருமை கருணாநிதி வேற என்னென்ன காவல்துறையை நான் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் வச்சிருக்கிறேன் நொட்ன வச்சு நான் கேட்குறேன். இதில் இப்போ நீங்கள் அல்லது எதிர்கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஆளும் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க போய் நார்த்துலலாம் போய் பார்த்துட்டு வாங்க, பீகாருக்கு போயிட்டு வாங்க, மத்திய பிரதேஷ் போயிட்டு வாங்க, எப்பயுமே எதனா ஒரு பிரச்சனைன்னு அங்கே போய் பார்த்துட்டு வந்து பேசுன்னு சொல்லுவாங்க. நான் ஏன் அங்கே போகணும்? நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் நான் பேசுவேன். இங்கே தானே நீ முதலமைச்சர், நாங்கள்லாம் போய் பார்க்க முடியாது. இங்கே சொல்லு, நாங்கள்லாம் போய் பார்க்க முடியாது. மாறாக நான் கேட்குறேன், நீ ஏன் வந்து நாங்குநேரி பக்கம் வரல? ஏன் வந்து பார்க்க மாட்டேங்கிற? நீ ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல? ஏன் பார்க்க மாட்டேங்கிற? நீ ஏன் வேங்கை வயலுக்கு வரல? ஏன் பார்க்க மாட்டேங்கிற? நான் ஒன்றை கேட்குறேன், நீ ஏன் வர மாட்டேங்கிற? நான் போகிறது இருக்கட்டும், போய் பார்க்குறது இருக்கட்டும், மணிப்பூரை போய் பார்க்குறது இருக்கட்டும், காஷ்மீரை போய் பார்க்குறது இருக்கட்டும், குஜராத்தை போய் பார்க்குறது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன்பா வர மாட்டேங்கிற? எல்லாத்துக்கும் எல்லா ஏரியாவுக்கும் நீ தானே முதலமைச்சர், ஏன் வரமாட்டேங்கிற? இப்போ ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் வந்து பாதுகாப்பு ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம், நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி கல்லூரி மாணவிகள், அரசு கல்லூரி மாணவிகள்லாம் வந்து கையில் பதாக ஏந்திர மாதிரியான செய்தியை சன் நியூஸில் போட்டிருந்தாங்க. வேற எங்கே போடுவாங்க? கலைஞர் டிவிலையும் சன் நியூஸ்லையும் தான் இதை போட முடியும். நியாயமாக என்னத்தை போட்டுக்கணும்? இவங்க வீட்டு பெண்கள் அதாவது எப்படி வந்தாங்க இல்லையா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2019-20 வாக்கில் இவங்க எல்லாரும் வந்து அந்த அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பதாகையை தூக்கி நிறுத்தி, கோவிட் டைமில் பதாகையை தூக்கி நிறுத்தி கொண்டு இவர்கள் எல்லோரும் வந்து யார், ஸ்டாலின், உதவாநிதி, கிருத்திகா, துர்கா, இவங்க எல்லாம் இத்தியாதி இவங்க எல்லாம் வந்து நின்னாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று பதாகையை வச்சுக்கிட்டு டாஸ்மாகை மூடு நின்னாங்க இல்லையா. அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று துர்கா ஸ்டாலின் சொல்ல வேண்டியது தான், கிருத்திகா உதவாநிதி சொல்ல வேண்டியது தான், செந்தாமரை
சபரீசன் சொல்ல வேண்டியது தான், இவர்கள் எல்லோரும் சொல்ல வேண்டியது. கனிமொழி சொல்லிக்கலாம், நீங்கள் சொல்லிக்கலாம், நாங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கு, நீங்கள் மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். ஏன் கனிமொழியோடைய நிகழ்ச்சியிலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண் காவல்துறை அதிகாரிகிட்ட அத்துமீறிய கும்பல் தானே இந்த கும்பல். இப்போ இந்த மாணவிகள் இந்த இது வந்து நிற்கிறாங்களே, இங்கே வந்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு. ஆமாங்க, அவர்களும் அதான் சொல்கிறேன். இதுவும் செஞ்சது எப்படி தன்னிச்சையாக யாராவது செய்வாங்களா? நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம்னு யாராவது சொல்லுவாங்களா? நான் பாதுகாப்பாக இல்லை என்று சொல்வதை நாம் பார்த்துருக்கிறோம். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று யாராவது வந்து பதாகையை பிடிச்சி நிற்பாங்க? வேற என்ன இருக்க முடியும்? எனக்கு பிரச்சனை அப்படின்றத சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு யாராவது பதாகையை பிடிச்சி நிற்பாங்களா? இந்த பைத்தியகாரத்தனம் எங்கேயாவது நடக்குமா? இந்த பைத்தியகாரத்தனம் இந்த ஆட்சியில தான் நடக்கும். ஏன்னா பைத்தியக்காரர்கள் நடத்துகின்ற ஆட்சி இந்த ஆட்சி. காரியக்கார பைத்தியக்காரர்கள், இது சாதாரண, அதாவது ஒரு பைத்தியம் அப்படின்றது வேற, சரியா? அது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில். இவர்கள் அப்படி கிடையாது, இவர்கள் காரியக்கார பைத்தியக்காரர்கள். இவர்களுக்கு இருக்கக்கூடிய பைத்தியம் என்பது இவர்கள் அப்படியே அந்த சொரண்டி என்னெல்லாம் கிடைக்குதோ அல்லது சொரண்டி எடுத்துகிட்டு போய் தன் குடும்பத்துக்கு வளர்த்து சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்காக இந்த ஆட்சி அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று பதவி பைத்தியம் பிடித்தவர்கள். இந்த விவகாரம் எப்படி போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கான உண்மையிலேயே அப்படி ஒரு நபர், எக்ஸ்ட்ராவாக ஒரு நபர் இருக்காரு, நீங்களாம் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இது இன்னுமா சந்தேகம்? அதில் அந்த முதல் தகவல் அறிக்கையிலேயே தெளிவாக இருக்கு, சார் என்ற ஒரு நபர் இருக்கிறார் என்று. இப்போ யார் அந்த சார் அப்படின்னா, எனக்கு பிரச்சனை என்னன்னா, நீதான் அந்த சார் திமுக காரர்களை பற்றி நான் சொல்ல முடியும். ஆனால் எந்த திமுக காரனை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அத்தனை பேருக்கும் அந்த முழு தகுதி இருக்கு, தலையிலிருந்து கடைசி வரைக்கும் அத்தனை பேருக்கும் அந்த முழு தகுதி இருக்கு. கவனமாக பேசுங்க. கவனம் இல்லைங்க, கவனமாக தான் சொல்கிறேங்க. யார் அந்த சார்? திமுக காரன் தான் அந்த சார். அதில் திமுக காரில் எந்த திமுக காரன்றதுலாம் இப்போ எனக்கு சந்தேகமே. திமுக காரன்றதுல சந்தேகம் இல்லை, எந்த திமுக காரன்றதான் சந்தேகம். இது அவதூறு பரப்புற மாதிரி இல்லை. என்ன அவதூறு? திமுக காரன் யோகியமானவன் சொன்னாதான் அவதூறு, ஸ்டாலினுக்கு மூளை இருக்குன்னு சொன்னாதான் அவதூறு, இல்லை உதவாநிதி ஒரு அறிவாளின்னு சொன்னாதான் அவதூறு. இதெல்லாம் தான் அவதூறு, சரியா? இதில் என்ன அவதூறு? நான் தான் சொல்கிறேன், திமுக காரன் தான் செஞ்சுருக்கான் இது. இப்போ இது அதிமுகவுடைய இந்த போராட்டமாகட்டும் அல்லது அடுத்தடுத்த இப்போ வழக்கறிஞர் அவங்க வந்து கோர்ட்டுக்கெல்லாம் கூட போயிருக்காங்க இல்லையா? இப்போ இது அடுத்த கட்டமாக என்ன மாதிரி போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துக்கு நீதிமன்றம் சரியான வழியில் சரியான ஒரு பாதையில் இதை எடுத்துகிட்டு போகுது. நீதிமன்றம் சரியாக எடுத்துகிட்டு போகுது, சரியா? ஆனால் இங்கே தார்மீக பொறுப்பு என்று ஒன்று இருக்கிறது. அது குறைந்தபட்ச கேள்வி நாம் எல்லாருமே கேட்க வேண்டியது. அரசியல் பார்வையாளர்கள், சமூகத்தின் மீது சிந்தனை கொண்டவர்கள், அக்கறை கொண்டவர்கள் எல்லோருமே கேட்க வேண்டியது என்னன்னா, முதலமைச்சர் ஏன் வாய் மூடி இருக்கிறார்? துணை பொம்மை எங்கே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்? இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் வருது, எந்த மாதிரியான நீதி அல்லது வந்து தீர்வு என்ன மாதிரி வருதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது ரொம்ப நன்றி சார்.